இயக்குற திரைப்படங்கள்ல காமெடிக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருக்கும். அதே மாதிரி இப்ப அவரோட நடிப்புல விரைவில் வெளிவர இருக்கும் முத்துன கத்திரிக்காய் திரைப்படமும் முழுக்க முழுக்க நகைச்சுவையை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல அவரோட இணைஞ்சு பூனம் வாஜ்வா, கிரண், சதீஷ் உள்ளிட்ட நடிகர்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பத்தின நிறைய தகவல்களை படக்குழுவினர் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதை இப்ப பார்க்கலாம். முத்துன கத்திரிக்காய்ன்ற படம் உங்களுக்கு நீங்க வெள்ளிமுகா நீங்க பார்த்துருப்பீங்க. அது வெள்ளிமுகாவோட எந்த தாக்கமும் இதில் இருக்காது. அது அண்டர் கரண்ட்ல அந்த லைன் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அது பியூர் அண்ட் அவுட் அண்ட் அவுட் மலையாள ஆடியன்ஸ்க்கு, அவங்களுக்கு மலையாளம் ஆடியன்ஸ்க்காக, கேரளா ஆடியன்ஸ்க்காக பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு. தே நீட் லாட் ஆஃப் மசாலாஸ். ஒரு கமர்ஷியல் இருக்கணும், கிளாமர் இருக்கணும், உள்ள ஹியூமர் இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், ஃபேமிலி எல்லாமே இருக்கணும் இதில். ஸோ அதனால் நம்ம தமிழ் வெர்ஷன் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்காக இது அவுட் அண்ட் வாட் இஸ் ஒரு 80% அப்படியே நாங்கள் டோட்டலாக ஸ்க்ரீன் பிளே சேஞ்ச் பண்ணி கொஞ்சமாக செதுக்கி இது தமிழ் வெர்ஷனுக்கு பக்காவாக கொண்டு வந்திருக்கோம். ஒரு மிடில் ஏஜை தாண்டின ஒரு ஹீரோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த ஹீரோ கேரக்டர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த படத்தை வந்து எனக்கு தமிழில் பண்ணணுன்னு எனக்கு தூண்டின விஷயமே இதுதான். ஏன்னா நான் வந்து நடிக்கிற ஐடியாலே இல்லை. அப்போது ஒரு 10-12 படம் ஹீரோவாக கன்வியூஸாக பண்ணேன். அதுக்கப்புறம் ஐயோ போது நடிப்புன்ட்டு நான் நிம்மதியாக டைரக்ஷனில் வந்துட்டேன். அரண்மனை 2 பாட்டிலையும் நான் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு கேரக்டர் தான். ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஹீரோ கேட்டகரியில் ஒரு வேணும். அதை ஒருத்தவங்க பேசி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு போது நம்மளே நடிச்சேன் ஒளி அது வந்து ஒரு பெரிய அதை ஒரு கேரியராக வச்சு இதில் ஜெயிச்சு நம்ம பெருசாக கொடி நாட்டணுங்கிற எண்ணெல்லாம் இல்லை. பட் இந்த படம் பார்க்கும்போது அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது எல்லாருமே மட்டம் தட்டுற ஒரு கேரக்டர், எல்லாருமே டுபாக்கோன்னு நினைக்கிற கேரக்டர். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனில் வந்து கவுண்ட் பண்ணி நான் பண்ணியிருப்பார், அரசியல் இதெல்லாம் சகஜமாக பாட்டு அந்த மாதிரி ஒரு டுபாக்கோ ஒரு கேரக்டர். ஆனால் அவனோட அதர் சைட் அது வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்துருந்துச்சு. ஸோ அதுதான் நான் பார்க்க தோணுன விஷயம். ஒரு மிடில் ஏஜ் தாண்டின ஒருத்தன் சின்ன பொண்ணை லவ் பண்ணுறது தான் கதை. அதை வந்து ஒரு நல்ல ஒரு கலகலப்பாக ஒரு காமெடியோட உள்ள ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்புறம் அருமையான பாடல்களோட சொல்லியிருக்கோம். நீங்கள் படமாக பார்க்கும்போது வந்து எல்லாருமே அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டீனேஜ் லவ் ஸ்டோரி எந்த அளவுக்கு ரசிப்போமோ அந்த அளவுக்கு இந்த லவ் ஸ்டோரி ரசிக்கலாம். அவ்வளோ ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். முத்துன கத்திரிக்காயில் ஐ பிளே திஸ் கேர்ள் கால் மாயா. இந்த மூவி ஆக்சுவலி ஒரு மலையாளம் படத்தோட ரீமேக் இருக்குது வெள்ளிமுங்கா. ஆனால் இட்ஸ் நாட் அ டைரக்ட் சீன் டு சீன் ரீமேக். அது மூவி நான் பார்க்கவே இல்லை ஆக்சுவலி. ஐ டென்ட் வாண்ட் தி ஒரிஜினல் டு இன்ஃப்ளூயன்ஸ் மை பர்ஃபார்மன்ஸ் or role in any way. This role I kind of blindly trusted the director as to what he wanted me to do. It's a very cute, bubbly, slightly confused girl's role who's part of this very unique kind of unusual love story with the main character of the film, which is being played by Sundar sir. And it has a very understated performance in it. ஒர்க்கிங்கில் வந்து நான் வந்து கம்ஃபர்ட் லெவல் பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர், ஏன் அந்த ஹீரோயின் மட்டும் சொல்கிறீங்கன்னு தெரியல. மியூசிக் டைரக்டர் நிறைய ரிப்பீட் பண்ணுறேன், கேமராமேன் நிறைய ரிப்பீட் பண்ணுறேன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் எல்லாத்தையும் நான் ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி ஆர்டிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா காமெடி ஆர்டிஸ்ட் ஆகட்டும், கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எனக்கு வந்து ஒருத்தங்க கூட ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கிங் அந்த கம்ஃபர்ட் லெவல் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு புது ஆள்கள் கூட ஒர்க் பண்ணுறத விட அந்த கம்ஃபர்ட் லெவலுக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஐ ப்ரிஃபர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூனம் பாஜுவா. அப்புறம் பூனம் பாஜுவா வெறுமனே வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்காக மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கேரக்டருக்கு அவங்க அவ்வளோ ஃபிட்டாக இருந்தாங்க. ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஹீரோ ஒரு நடுத்தர வயசு தாண்டினவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையை தூண்டுற அளவுக்கு ஒரு அழகியாக ஒரு பொண்ணு வேணும். அதே நேரத்தில் அந்த பொண்ணு கொஞ்சம் ஓம்லியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு பக்கம் கொஞ்சம் கிளாமராகவும் இருக்கணும். இந்த மாதிரி ரெண்டுக்கும் ஒரு கரெக்டாக சூட் ஆனாங்க பூனம் பாஜுவா. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். The comedy is superb. It's worked out very well. And the love story is also very cute. It's எப்படி சொல்லணும், the common love story இல்லை. Because the hero is a slightly matured person. He's not the youngster who like write a letter in blood or just give flowers or throw greeting cards or something. It's in that age where he has a little restraint in expressing his love. And this girl is kind of it's not like she's madly in love with him or something. She's generally confused, not knowing. So it's a very cute dynamic between these two characters. என்னுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா வெறுமனே காமெடி மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி விஷயங்கள் இருக்கும், ஒரு சந்தோஷமான பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர்லாம் இருக்கும். என்னை பொறுத்தவரை என்ன, நான் பார்க்க ஆசைப்படுற படங்களை தான் நான் எடுக்கவும் ஆசைப்பட்றேன். அது என்ன மாதிரி படங்கள்னால் ஃபீல் குட். அது 2 மணி நேரம் நம்ம என்ன டென்ஷன், ஒர்க் லோட், ப்ரெஷர்லாம் இருந்தாலும் அந்த சினிமாவில் போய் 2 மணி நேரம் உட்காந்தா நம்ம கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமாக 2 மணி நேரம் சிரிச்சுட்டு வரணும். சிரிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் காமெடிக்கு ஹாஹான்னு சிரிக்கலனாலும் பரவாயில்ல, அந்த உதட்டில் ஒரு பின் சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். படம் முடிஞ்சு வரும்போது ஒரு மைண்டில் ஒரு திருப்தி, போகும்போது ஸ்ட்ரெஸ்லாம் இறங்கின ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நான் பார்க்க போகிற படத்தில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அதே விஷயத்தை தான் நான் எடுக்கிற படத்துலையும் நான் வச்சுக்கிறேன். ஸோ என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா என்டர்டெய்னர்ஸ். அந்த 2 மணி நேரம் குடும்பத்தோடு வந்தால் கவலையை மறந்து சந்தோஷமாக இருந்துட்டு போக வேண்டிய 2 மணி நேரம் என்டர்டெய்னர்ஸ் படம் தான் எனக்கு பிடிக்கும்.